விஜய் பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். பலரும் இப்போ அந்த கருத்தை சொல்கிறாங்க. யாருக்குன்ற கேள்வி திமுக பக்கத்தில் இன்னும் 2 கட்சிகள் தான் இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் 2 கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வேகம் குறைந்து காணப்படுற மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? நேற்று மாலை நீங்கள் கோமாவில் இருந்தீர்களா? ஏன் சார் திருநெல்வேலி கூட்டம் சொல்கிறீங்க? திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அந்த கூட்டத்தை பார்க்கலையா? திருநெல்வேலியில் விஜய் பேசினது பார்க்கலையா? சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் திமுக ஆதரவாக அந்த மாதிரி இருந்தவங்க, காங்கிரஸ் ஆதரவாக இருந்தவங்க, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாக இருந்தவங்க வீட்டிலலாம் இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் விஜய்க்கு ஓட்டு போடுற நிலைமை இருக்குது. இப்போ பிரச்சாரமாக வீதியாக இறக்கி பிரச்சாரம் பண்ண மாட்டார் யார்? விஜய் அவர்கள். இந்த எலெக்ஷனு பெரும்பாலும் சமூக வலைதளங்கள் இதுதான் தீர்மானிக்கும். நேற்று நெல்லையில் பேசுனதை தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதுதான் ரீச். எடப்பாடி பழனிசாமியை மிக 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 கேவலமாக ஒரு புழு பூச்சி அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது, அடிமைன்னு தான் பேசுகிறது. இது யார் பண்ணுறான்னா அவருடைய மகன் வயதை ஒத்த உதயநிதி. அவர் டே ஒன்லேருந்து இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய பேச்சு எடுத்திங்கன்னா இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார்ட்டு ஒரு கட்டத்தில் சசிகலா சேலைக்கு அடியில் போனார்ன்ற லெவலுக்கு பேசினார். 8000 ரூபா டோக்கன் சொன்னாங்க, அதுதான் புதுசு. இவர் 10,000 ரூபா ஒன்ஸ் ஒரு குடும்பத்தோட ரேஷன் அட்டை போடுற அப்படி முடிஞ்சிச்சா? ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சா? இவர் ஃப்ரிட்ஜு தரேன்னார், இங்கே என்ன இருக்குது? 3 சிலிண்டர் இலவசம்னார், இங்கே என்ன இருக்குது? கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னார், இவங்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணல, நான் பண்ணுவேன்னு சொல்கிறார். தாலிக்கு தாங்க ரத்து பண்ணிட்டாங்க, நான் கொண்டு வருவேன்றார், மறுபடியும் தாலிக்கு தாங்க. அப்போ எந்த தேர்தல் அறிக்கை சக்ஸஸாக இருக்குது? நெல் கொள்முதல் விலை ஏற்றி தரேன், கரும்புக்கான டன் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுலேருந்து கூடுதலாக ஒரு 181 ரூபா ஏற்றிக்கிட்டு நாங்கள் இவ்வளோ ஆக்கிட்டோன்னு சொன்னீங்க. நெல் கொள்முதலை ஏற்றுறதை விடுங்க, விளைஞ்ச நெல்லையாவது ஒழுங்காக கொள்முதல் பண்ணீங்களா? இல்லை, அதுக்குமே அந்த கலன்கள் வந்து உருவாக்கும், சேமிப்பு என்னங்க பண்ணீங்க? நடைமுறையில் தாங்க பண்ணீங்க. இந்த வெடியல் பயணம், தாலிக்கு தங்கம், தவ புதல்வன், அந்த புதல்வன், இந்த புதல்வன், தூங்காதே தம்பி தூங்காதே, முரட்டு காலை, இப்படியே சொல்லியிருந்தான்னா அவர் ஜனங்களுக்கு கடுப்பாயிடுச்சிங்க. டெய்லி காலைல எழுந்தால ஐயோ. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தேர்தலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. களத்தில் இன்னும் 2 கட்சிகள் தான் இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் 2 கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வேகம் குறைந்து காணப்படுற மாதிரி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? 2 கட்சினா எந்த 2 கட்சி? திமுக அதிமுக மட்டும்தான் இருக்குது. சீமானுடைய கட்சியும் விஜய் அவர்களோட கட்சியும் வந்து வேகம் பத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நேற்று மாலை நீங்கள் கோமாவில் இருந்தீர்களா? ஏன் சார் திருநெல்வேலி கூட்டம் சொல்கிறீங்க? திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அந்த கூட்டத்தை பார்க்கலையா? திருநெல்வேலியில் விஜய் பேசினது பார்க்கலையா? தூத்துக்குடியில் பேசினது இல்லை சார். ஆனால் அவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து களத்தில் இல்லாத கட்சின்ற மாதிரி ஒரு பின்பத்தை சொல்கிறாரு. திருப்பி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. நீங்களும் 2 கட்சி அதிமுக திமுக. இல்லை சார், மற்ற இடங்கள் இப்போ நீங்கள் திருநெல்வேலி பார்த்துருந்தோம், தூத்துக்குடியில் கூட்டம் வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெரம்பூரில் பார்த்துருந்தோம், திருச்சியில் பார்த்துருந்தோம், பாண்டிச்சேரியில் பார்த்துருந்தோம். மற்ற 234 தொகுதியில் மற்ற தொகுதிகள் இருக்குல்ல, அங்கேயும் ஒரு போனோம்ல. இப்போ கோயம்புத்தூர் போனோமா? அது ஓகே, அவர் போகணுன்றத விமர்சனம். ஆனால் அவருக்கு ஒன்றுமே இல்லைன்றது கிடையாது. இல்லை மற்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்ற விஷயங்களை பார்க்க முடியல. அது சிரமம் இருக்குது, நடைமுறை பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் அவர் 3வது இடத்துக்கு போவார்னு நம்மளுடைய விமர்சனம். நீங்கள் சொல்கிறபடிலாம் பண்ணால் அவர் முதல் இடத்துக்கே வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணல. ஆனாலும் களத்தில் 3 பேர் நிற்கிறாங்க. 5 பேரில் 3 பேர் பிரதானமாக நிற்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். அதனால் விஜய ஒன்றுமே நம்ம ஒதுக்கிற முடியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவரோட சின்னத்தில், சொந்த சின்னத்தில் எலெக்ஷன் சந்திக்கிறாரு. 234 வேட்பாளரை முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே டிஸ்கஷனுக்குள்ளே வர மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், நான் தான் சொன்னேன் 5 கட்சி இருக்குது. நான் சசிகலா அதையும் சேர்த்துக்கிறேன். 5 பேர் இருந்தாலும் 3 பேர் தான் பிரதானமாக களத்தில் இருக்கிறார்கள். மீதி 2 பேர் களத்தில் இருக்கிறார்கள், ஆனால் பிரதானமான விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ இந்த 3 பேரில் என்ன போட்டி நடக்குது, யாருக்கு என்ன நடக்குது, இதுதான் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது விஜய் பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். பலரும் இப்போ அந்த கருத்தை சொல்கிறாங்க. யாருக்குன்ற கேள்வி இருக்குது? திமுகவுக்கு. விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு. சிறுபான்மை மக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13% இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் திமுகவுக்கு மட்டுமே போட்டாங்க, வேறு யாருக்கும் போடல. இன்றைக்கி அதை வந்து விஜய் பங்கு போட வந்துட்டார். நேற்று கூட பேசுகிறார். இன்னொன்று, சிறுபான்மை மக்களில் இளைஞர்கள்லேருந்து பெரும்பாலானோர் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் எங்கே போனாலும் பரவாயில்ல, எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான்றது பல வீடுகளில் பார்க்குறோம். நேற்று சொன்னார்ல,
உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு ஓட்டு இருக்குன்னு. சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் திமுக ஆதரவாக அந்த மாதிரி இருந்தவங்க, காங்கிரஸ் ஆதரவாக இருந்தவங்க, விடுதலை சிறுத்தை ஆதரவாக இருந்தவங்க வீட்டிலலாம் இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் விஜய்க்கு ஓட்டு போடுற நிலமை இருக்குது. ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வருதுன்றீங்க. திமுக கிட்ட இருக்க ஓட்டுகள் விஜய் பக்கம் வருது. 13%ல் 6% வந்தால் பாதி வரதுக்கான கோர் ஓட்டு இல்லை அது. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் போன தடவை ஓட்டு போட்டாங்க 2021. அவங்க ஒன்றும் மாயமாக மறைஞ்சிருக்க மாட்டாங்களே, இங்கே தானே இருக்காங்க. அவங்கள கணக்கு எடுத்திங்கன்னா 2021 அதிமுக பாஜக கூட்டணி மேலே கடுமையான கோபம், ஆன்டி இன்கம்பன்சிலாம் இருந்தது. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு எல்லாம் நம்பினாங்க. அப்போ விஜய் ரசிகர் விஜயே போய் கருப்பு சோப்பு போட்டு ஓட்டு போட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ரசிகர்களுடைய கூட்டம், பெருங்கூட்டம், ஒரு 5% வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க இப்போ விஜய்க்கு தான் போட போகிறாங்க. அப்போ 11% பட்டியலின இளைஞர்கள் வடக்கு மண்டலம், அதாவது வட மாவட்டங்களில், அப்புறம் பெண்கள் வாக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு கணிசமாக யாருக்கிட்ட இருக்குன்னா அது திமுகட்ட தான் இருக்குது. அதை அவர் பிரித்தாருன்னா ஒரு 5% வச்சிங்கன்னா கூட 16% அங்கேருந்து பிரிக்கிறார். 45%ல் 16 பிரித்தாருன்னா 29க்கு வந்துடுவாங்க. ஒருவேளை இப்போ இங்கே இவங்கள்ட்ட என்ன இருக்குது பிரிக்கிறதுக்கு? எதிர்கட்சி சரி விஜய் மேலே இது உள்ளவங்க போட்டவங்க கொஞ்சம் பேர் போடுறாங்க, ஒரு 5% போடுறாங்க வச்சுக்கோங்க. 21% விஜய், 29% திமுக. 41%லேருந்து 5% இங்கே கொடுத்துட்டா 36% என்டிஏ கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அப்போது அதே தான் இன்றைக்கு அந்த கருத்து கணிப்புகளும் சொல்லுது. என்ன சொல்லுது? ரெண்டு பக்கமும் இருக்க மாதிரி இருக்கலாம் அந்த ஆசிலேஷன், அந்த கிராஃப். அதுதான் கேட்குறேன். பாதி கருத்து கணிப்புகள் திமுக பக்கம் இருக்குது, பாதி கருத்து கணிப்புகள் அதிமுக பக்கம். சில இதெல்லாம் புட்டப் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இப்போ நியூஸ் 18, டைம்ஸ் நவ், இந்த மாதிரி இது இந்தியா டுடே இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3% வித்தியாசம் காமிக்கிறாங்க. விஜய்க்கு ஒன்றும் இல்லை, 6-7% நான் சொல்கிறேன் கொஞ்சம் கூடும். இந்த கூறுறதெல்லாம் அங்கே தான் இருப்பார். டிஎம்கே கிட்ட இருக்கு. உண்மையான காங்கிரஸார் என் கூட தான் இருக்காங்க. நேற்று ஒரு திரியை கொளுத்து போடுறாரு. காங்கிரஸ்குள்ளே கடுமையான கோபம் இருக்குது. விஜய் கூட போக வேண்டியதை கெடுத்தது இங்கே லோக்கல் தலைவர்கள் அப்படின்ற கோபம் இருக்குது. நாங்கள் ஏன் திமுக ஓட்டு போடணுன்ற கோபம் இருக்குது. விசிகாவை காலி பண்ணணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க, திமுக கூட்டணி காலி பண்ணணுன்னு விசிகாக்குள்ளே முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கூட விஜய்க்கு இன்னொன்று கூட்டணி கட்சிகள் கொடுத்த இடத்துலலாம் திமுகவினர் இவங்களே ஜெயிக்க வச்சுருந்தா நம்ம என்ன ஒவ்வொரு தடவையும் இதே வேலையா அப்படின்ற கோபம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னெல்லாம் திமுகவுக்கு நம்ம ஏன் ஏடிஎம்கே போடணும் அந்த கோபம் இருக்கும், அப்போ போட்டு தொலைவோம் கூட்டணி கட்சிக்கு அப்படின்னு. இப்போ அது இல்லை, விஜய்க்கு போட்டுருவோம், அனுபவிக்கிட்டோம். இந்த ஒரு தடவை கூட்டணி கட்சி தோத்தாதான் அடுத்த தடவை திமுக அந்த சீட்டை ஒதுக்குவாங்க. இப்படிப்பட்ட கோபம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க, தொடர்ச்சியாக அவங்களுக்கே கொடுக்குறான்ற கோபம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா தாவேகாவுக்கு போட்டுருவோம், இந்திய கம்யூனிஸ்ட் தோக்கம்ல, அடுத்த தடவை திமுக தானே வரும்ல அந்த சீட்டு, இந்த தொகுதி. இதே மாதிரி வாணியம்பாடியிலும் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இஸ்லாமிய வேட்பாளர் கொடுக்குறாங்க, முஸ்லீம் அந்த இது திமுகவுக்குன்னு கொடுக்குறதே இல்லை. இந்த தடவை முஸ்லீம் லீக்கு. அப்போ என்ன பண்ணுறது? இந்த ஆளை தோக்கடிச்சா அங்கேயும் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் நிற்கிறாரு. இன்னொன்று தாவேகாவுக்கு போட்டோன்னா திமுக தோத்துச்சுன்னு அந்த இது ஐயுஎம்எல் தோத்தாருன்னா நமக்கு அடுத்த தடவை திமுக கொடுப்பாங்களா அந்த சீட்டை? இப்படி பல இடங்களில் உள்குத்துலாம் நடக்குது. இந்த உள்குத்து ஏடிஎம்கில் நடக்குமா? நடக்கும், சில இடங்களில் நடக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி வரப்போ வாய்ப்பு இல்லை. ஆன்டி இன்கம்பன்சியும் மக்கள் ஆதரவையும் பயன்படுத்தினது 2021 திமுக. பெருவாரியான மக்கள் வாக்களிச்சு திமுக. இல்லை அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சியும் இந்த மாதிரி மக்கள் ஆதரவையும் இது ஆளுங்கட்சியினர்கிட்ட இருக்க தொண்டர்கள் கிட்ட இருக்கிற அதிருப்தியும் சம்பாதிக்கிற அளவுக்கான விஷயங்களை விஜய் பண்ணுறாரா? அந்த வாக்குகளை அறுவடை பண்ணுற அளவுக்கான ஒரு களத்தில் செயல்பாடு. அதனால தான் 20% கொடுக்குறாங்க, இல்லாட்டி 40% சொல்லுவாங்க. அவருடைய ரசிகர்களே 5% கிட்ட அங்கே போட்டிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அது போக இப்போ வந்தவர்கள்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பர்சன்டேஜ் வரும். அது இல்லாமல் சிறுபான்மை மக்கள் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், இது எல்லாமே அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும். ஒரு 15-20 கொடுக்குதுன்னா அது பெரிய அளவுக்கு யாரை பாதிக்குது, யாருடையது எடுக்கிறாரு, அதுதான் இந்த தேர்தலை தீர்மானிக்கும்ன்றார். ஓகே சார். தொடர்ச்சியாக அதிமுகவுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வார்த்தை போகிற மாதிரி போய்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக.
இது வந்து இந்த எலெக்ஷன் இது தேவையான விஷயமா? நலத்திட்டங்கள் தாண்டி தனிப்பட்ட தாக்குதல் மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை மிக 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 கேவலமாக ஒரு புழு பூச்சி அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது, அடிமைன்னு தான் பேசுறது. இது யார் பண்ணுறான்னா, அவருடைய மகன் வயதை ஒத்த உதயநிதி. அவர் டே ஒன்லேருந்து இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய பேச்சு எடுத்திங்கன்னா இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார்ட்டு ஒரு கட்டத்தில் சசிகலா சேலைக்கு அடியில் போனார்ன்ற லெவலுக்கு பேசினார். அது பலமாக எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டது. ஒரு மனிதரை அவர் சொல்கிறார், ரீசெண்டாக சொல்கிறார், உங்கள் அப்பா வயசு எனக்கு, என் வயசு, என்னுடைய அரசியல் அனுபவம் உங்கள் வயசு, அப்படிலாம் டீசெண்டாலாம் சொல்லிலாம் பார்த்தார். ஆனாலும் இவர்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. திரும்ப திரும்ப அடிமை, எடப்பாடி, ஊர்ந்தபாடி, தவழ்ந்தபாடி, அடிமை, கொத்தடிமை, டெல்லியுடைய அடிமை, என்னென்ன இருக்குதோ இன்றைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட அதான் பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா ஊர்ந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், ஏதோ வந்தேன்ப்பா, வந்து சேர்ந்துட்டேனா, என் ஆட்சியில் என்ன பிரச்சனை இருந்தது பேசு, நானும் பேசுகிறேன். சும்மா இதையே ஊர்ந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், டேபிள் கீழே போனேன், இப்படி பேசினேன், காலுக்கு அடியில் போனேன், இப்படிலாம் பேசுனேன், என்ன நியாயம்னு கேட்குறாரு. அதற்கு பிறகும் இவர்கள் அதே தான் பேசுகிறார். அரசியல் பேசலை, இவர்கள் கட்சி செஞ்ச சாதனை பேசலை. இந்த மாதிரி பேச பேச அப்புறம் ஒரு கட்டத்தில் அவரும் அந்த தரம் தாழ்ந்து இறங்கிட்டார். பால் டாயில் குடித்தவங்களாம் பஞ்சு டைலாக் பேசலாமா, அப்போவே முடிஞ்சிருந்தா இதாக இருக்கும், இப்போ குடிக்காத தம்பி தாங்காது, காலை பற்றி நீ பேசுகிறியா, 2 மணிக்கு நீ இன்ஸ்டாவில் நீ ரீட்வீட் பண்ணலையா, இப்படி இறங்கிட்டார் அவரும். நம்மளை போன்றவர்கள்லாம் சொல்கிறோம், இது உங்களுக்கு தேவையில்லாதுங்க, அவங்க உங்களை இழுக்கிறாங்க அதை நோக்கி, நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நீங்களும் இப்படி இறங்குனீங்கன்னா இது தனிநபர், இது அசிங்கமாக போய்கிட்டே இருக்கும், இதை விட்டு வெளியில் வாங்கணும். இன்றைக்கி கொஞ்சம் டீசெண்டாக பேசியிருக்காரு, நான் அதை தான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க இந்த சைடில் இப்போ நீங்களாம் கேட்குறீங்க, இது எப்படி 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்களே, எங்கே பதவிகளில் இருக்க 2 பேர் எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்றதான் மேட்ரு. எத்தனை தடவை இதை பற்றி பேசி கடைசியில் தான் அவர் அந்த இதில் இறங்குறாரு. ஒரே ஒரு தடவை ஒரு 3 மாதம் முன்னாடி பால் டாயில் அப்படின்னு பேசினார், அதோட விட்டுட்டார். ஆனால் இவர் இன்னை வரைக்கும் விடலை. எந்த கூட்டம்னா எடுத்துக்கோங்க, இது என்ன சொல்லுவாங்க, மேண்டேட்ரி மாதிரி, டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி டிஃபால்ட்டாக இந்த பேராகிராஃப் இருக்கும், ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இவருனா அவரும் அதே மாதிரி தான், கிளாஸ் பாப்பா அது இதுன்னு. ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி வார்த்தைலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, சின்ன பசங்க தான் யூஸ் பண்ணுவானுங்க. அவருக்கு அந்த வார்த்தையாக போய் ஏதாவது எழுதி கொடுத்தா பேசிடுறாரு. அறிவு இல்லைன்றதை பதிவு பண்ணுறாங்க. இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து, காமராஜர்லேருந்து எல்லோரும் இவங்க பண்ணது. எம்ஜிஆருக்கெலாம் அறிவே இல்லைன்னு பதிவு பண்ணாங்க. ஜெயலலிதாலாம் ஒரு ஆளே இல்லைன்னு பதிவு பண்ணாங்க. ஆனால் ஜெயிச்சதுலாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அவங்க இன்றைக்கும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி டிஃபேம்லாம் ஒருத்தருக்கு அவமானத்தை கொடுக்காது, பண்ணுறவங்க மரியாதை தான் கெட்டு போகும். ஓகே சார். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் எல்லாமே நான் தான் மறுவுருவன்ற அளவுக்கு இன்னொருத்தர் பேசுகிறாரு. அது ஏற்றுக்கக்கூடியதான ஒரு கேள்வி இருக்குது. அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ணானா எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இப்படிலாம் பண்ணுவேன், ஆனால் அந்த பிரச்சாரம் இதில் வரும்போது அண்ணா இல்லை, இப்போ இது காமராஜர் இல்லை, எம்ஜிஆர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு வார்த்தை ஜாலம் பண்ணுறாங்க. அவங்க பண்ணதில் 0.001% பேச மக்கள் பிரச்சனைக்காக ஒரு பேசியிருப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்றுமே கிடையாது. எம்ஜிஆர்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். கூட்டம் கூடுறதை வச்சு மட்டுமே எம்ஜிஆர்னு சொல்லிட முடியுமா ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் பிரச்சனை. கமல்ஹாசனும் கூட்டம் கூடிச்சு, விஜயகாந்த் கூடாத கூட்டம் கிடையாது. 2006 அவ்வளோ கூட்டம், 232 தொகுதியில் இதே மாதிரி போட்டிட்டார். விருத்தாச்சலத்தில் மட்டும் அவர் மட்டும் ஜெயிச்சார். அதனால் சேம் அதே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரும் இன்னும் 1-2 பேர்களும் ஜெயித்தால் பெரிய விஷயம், இவரே 2 தொகுதியிலும் ஜெயிச்சார்னா அது பெரிய விஷயம். அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா சிறுபான்மை வேட்பாளர் இந்த பக்கம் பெரம்பூராஜ் பரவாயில்ல, ஆப்போசிட்டில் இப்போ பாமக சார்பில் திலகபாமா அவர்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான சிறுபான்மை கேண்டிடேட்டாக பார்க்கப்படுறாரு. பெரிய ஸ்ட்ராங்கு ஒரு மண்ணும் கிடையாது. அவர் அங்கே இருக்கிற கிறிஸ்தவ இதில் உருட்டியிருந்தார், அந்த கூட்டமைப்பு உருட்டியிருந்தார். அதை வச்சுட்டு சீட்டு வாங்கினார் போன தடவை. 5 வருஷம் இவர் என்ன பண்ணார்னு கேஎன்ஆருக்கெல்லாம் கடுமையான கடுப்பு. இந்த தடவையும் கொடுத்துருக்காங்க, அவர் தவிர மற்ற எல்லாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இந்த தடவையும் அதே மாதிரி மேலே போய் பேசி வாங்கிட்டு வந்துட்டார் சீட்டை. விஜய் நிற்கிறாரு, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, கிறிஸ்தவர்கள் மதம் தாண்டி ஒரே கம்யூனிட்டி. அப்போ நீங்கள் விஜயா இனிகோவானா ஜனங்க எப்படி பார்க்கும்? ஆப்வியஸ்லி இந்த பக்கம் தான் போவோம். அவரும் ஜோசப் விஜய் தானே, அதனால் போட்டி கடுமையாக இருக்கும். நீங்கள் விஜய் ஜெயிக்கலாம், இல்லாட்டி விஜய் பிரிக்கிற வாக்கில் அதிமுக வேட்பாளர் கூட ஜெயிக்கலாம். திமுகவுக்கு இவருக்கு மட்டுமே
கிறிஸ்தவர்கள் இந்த இதில் பெரிய பங்கு போட்டு விஜய் எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ அவருடைய இது கீழே இறங்கிடும்ல. எடுத்துக்கிட்ட விஜய் ஒரு சில லெவலில் வச்சுருப்பார். அப்போ இருக்கிற இது ஏடிஎம்கே இது அப்படியே இருக்குதுன்னா அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதனால் திருச்சி கிழக்கெல்லாம் எப்படி வரும் அப்படி வரும் முடிவுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரம்பூரில் பெரம்பூர் விஜய் ஈஸியாக ஜெயிப்பார். எதிரில் வேட்பாளரே இல்லையா? ஆர்டி சேகர்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏற்கனவே சீட்டு கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. விஜய் என்னன்னா சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி தோக்க போகிறதுக்கு யாரை மாற்றினா என்ன போய் நில்லுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ பிரச்சாரமாக வீதியாக இறங்கி பிரச்சாரம் பண்ண மாட்டார் யார்? விஜய் அவர்கள். இந்த எலெக்ஷனு பெரும்பாலும் சமூக வலைதளங்கள் இதுதான் தீர்மானிக்கும். நேற்று நெல்லையில் பேசுனதை தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்கல்ல. அதுதான் ரீச்சு. அதனால் அது மட்டும் இல்லை, மக்கள்கிட்ட ஃபிசிக்கலாக போகணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. இந்த ரீச்சுக்கு ஏற்ற ரீச் கிடைக்கும். ஃபிசிக்கலாக நீங்கள் 2 வருஷம் சுற்றி இருந்தீங்கன்னா அந்த ரீச் வேறு மாதிரி இருந்திருக்கும். அது பண்ணலை அவர். அதை தாண்டி திட்டங்கள் சார்ந்துன்னு கொண்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கு திமுக, அதிமுகவும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் தான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் நான் தரேன் அப்படின்ற விஷயங்களை இவர் அறிவிக்கிறாரு, ஒரே ஒரு தொகை அப்படின்ட்டு. இந்த பக்கம் 8,000 ரூபாய் நான் கூப்பன் தரேன், நீங்கள் பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்றாரு. ஃப்ரிட்ஜு அதே மாதிரி நான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ஓடி. நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இவர் சொன்ன ஒரு 5 சொல்லுங்கள், அவர் சொன்ன ஒரு 5 சொல்லுங்கள். யார் சொன்ன 5? திமுக சொன்ன ஒரு 5 சொல்லுங்கள். பிரதான இது சொல்லுங்கள். அதான் சார், இப்போ அந்த 10,000 ரூபாய் தரேன், சாரி மகளிர் உரிமை தொகையை ஏற்றி தரேன், அது ஏற்கனவே இருக்கிறது. 2,000 ரூபாய் ஏற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. இவரும் சொல்கிறார், அவரும் சொல்கிறாரு. வேறு சொல்லுங்கள். வேறு தமிழ் புதுவன் திட்டம், அதுக்கப்புறமா அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. புதுசாக 1,500 ரூபாய் ஏற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏற்றி கொடுக்கறது. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பு செட்டு மோட்டார்கள் தரேன், அது ஏற்கனவே இருக்கிறது தான். வேற என்ன புதுசாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். 8,000 ரூபா டோக்கன் சொன்னாங்க, அதான் புதுசு. இவர் 10,000 ரூபா ஒன்ஸ் ஒரு ரேஷன் அட்டை போடுற அப்படின்னு முடிஞ்சிச்சா? ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சா? இவர் ஃப்ரிட்ஜு தரேன்னாரு, இங்கே என்ன இருக்குது? 3 சிலிண்டர் இலவசம்னாரு, இங்கே என்ன இருக்குது? கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னாரு, இவங்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணல, நான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. தாலிக்கு தாங்க ரத்து பண்ணிட்டாங்க, நான் கொண்டு வருவேன்றாரு, மறுபடியும் தாலிக்கு தாங்க. அப்போ எந்த தேர்தல் அறிக்கை சக்ஸஸாக இருக்குது? இன்னும் நான் சொல்லிகிட்டே போவேன். இங்கே இதே தான். இந்த வடிவேல் பயணம், தாலிக்கு தங்கம், தவ புதல்வன், அந்த புதல்வன், இந்த புதல்வன், தூங்காதே தம்பி தூங்காதே, முரட்டுக்காலை, இப்படியே சொல்லியிருந்தான்னா அவருக்கு ஜனங்களுக்கு கடுப்பாயிடுச்சிங்க. டெய்லி காலைல எழுந்தால ஐயோ நான் முதல்வன், நீ முதல்வன், அவர் முதல்வர், இவர் முதல்வர், ஒவ்வொன்றுக்கும் திட்டத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கூட 500 ரூபா சேர்த்து கொடுக்குறேன். 2,000 ரூபா யார் கொடுக்குறேன்னு? நீங்கள் கமலஹாசன் 1,500 ரூபா தரேன்னாரு. முத இந்த இதை ஆரம்பிச்சிதே கமலஹாசன் தாங்க. 1,500 ரூபா நான் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன் பெண்களுக்குன்னாரு. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரமாட்டார், அந்த தைரியத்தில் சொன்னார். உடனே இவங்க டப்புன்னு கையில் எடுத்துன்னு 1,000 ரூபா நான் கொடுக்குறேன்ட்டாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களும் 1,500 ரூபா தரேன்னாங்க. ஆனால் யார் முதல்ல அறிவிக்கிறாங்களோ அதான் எடுபடும். இன்னொன்று அன்றைக்கு இருந்த சூழ்நிலை கவர்மெண்ட் மேலே சரியான கோபம். இவர் அறிவித்தோன்னே எல்லாம் போட்டாங்க. இந்த தடவை கவர்மெண்ட் மேலே சரியான கோபம். இவர் 2,000 ரூபா தரேன்னு அறிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் இவங்க 2,000 ரூபா தரேன்னு சொன்னால் அது பெருசாக எடுபடாது. 10,000 ரூபா ஃப்ரிட்ஜு, 8,000 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? கூப்பன், அதுவும் அந்த கூப்பன் என்ன கடைக்கு கிடக்கும், எந்த கடையில் அந்த கூப்பனை ஏற்றுக்குவான்? 8,000 ரூபாய்க்கு போய் நீ என்ன வாங்க முடியும்? டிடிபி கொடுத்த டோக்கன் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஆயிடுச்சுன்னா. இன்னொன்று, நீங்கள் 1,000 ரூபா உரிமை தொகைன்றதை 3 வருஷமாக கொடுக்காம தேர்தல் நெருக்கத்தில் தான் கொடுத்தீங்க. பார்லிமெண்ட் தேர்தல் 2.5 வருஷம் கொடுக்கும், 2.5 வருஷம் கழிச்சு அதுலேயும் தகுதி வாய்ந்தன்னு மாற்றினீங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்றது அவங்க தெரியும்ல. சிலிண்டருக்கு 100 ரூபா கூட கொடுக்க முடியல உங்களால் மானியம் ஒத்துக்கிட்டதை. ஒரு குடும்பம் 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுதுன்னா, அப்போ நீங்கள் 6 சிலிண்டருக்கு 100 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா 12 மாதத்துக்கு 50 ரூபா தான் வரும். 50 ரூபா உங்களால் கொடுக்க முடியல, அவர் 3 சிலிண்டர் கொடுக்குறேன்றாரு. அப்போ இவர்கள் எந்த விஷயத்துலலாம் அந்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 6 சிலிண்டர் கொடுக்கணும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வரமாட்டார்ல, அதனால சொல்கிறாரு. பைக்கெலாம் தரணும் வர, நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, பைக்கு கார்லாம் சொல்லுவாங்க. எலெக்ஷனே வர பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வராமல் இருக்கு சார். அப்படி தான் 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க பைக்கு தரேன், கார் தரேன். அப்போ இவர்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயம். மாதந்தோறும் மின் கட்டணம்னு சொன்னாங்க, அது நிறைவேற்றவே இல்லை. இந்த தடவை சொல்லணும்ல, நாங்கள் பண்ணலங்க, இந்த தடவை வந்த சான்ஸ் கொடுங்க பண்ணுறேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கல்வி கடன் ரத்து, நான் பண்ணலங்க, இந்த தடவை வந்தால் பால் விலை 5 ரூபாய் ஏற்றி தரேன் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. கொள்முதல், பால் கொள்முதல் பற்றி பேசணுன்னா இவர்கள் எந்த அளவுக்கு ஆவினை சதைச்சி வச்சுருக்காங்கன்றது பேசணும். அதனால் தனியார் பால் 12 ரூபா 15 ரூபான்னு ஏற்றுறாங்க விலை. அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதான்னு கேட்குறேன். மற்ற இப்போ குஜராத்லலாம் அங்கே இருக்கிற அமுல் இருக்குல்ல, அது கவர்மெண்ட்டு. மொத்த பால் கொள்முதலில் அவன் 90% வரைக்கும் அவன் கொள்முதல் பண்ணுறான் அமுல்.
அவன் கட்டுக்குள்ளே வெளியிலேருந்து யாருமே உள்ளே போக முடியாது. அவன் தான் வெளியில் போகிறான், உலக நாடுகள்லாம் போகிறான். அமுல் கர்நாடகாவில் 1,60,00,000 லிட்ரு பால் உற்பத்தி. அது நந்தினியே 1,10,00,000 மேலே எடுத்துருது. தனியார் போகிறது ரொம்ப கம்மி. அங்கே நந்தினி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது நந்தினி. இங்கே நம்ம பால் உற்பத்தி 2 கோடியே சில்லற, 2,60,00,000 என்னமோ பால் உற்பத்தி. இவங்க கொள்முதல் பண்ணுறது 37,00,000 லிட்ரு. மீதி எல்லாம் தனியார் வந்து வாங்கிட்டு போகிறான். அவன் இஷ்டத்துக்கு உள்ளே போகிறான், ரேட்டு விற்கிறான். ஆவின்னு நீங்கள் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் சீரழித்து வச்சுக்கிட்டு இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறைந்தப்ப நீ குஜராத்தை பாரு அதை பாருன்னு கிண்டல் அடிக்க தெரியுதுல்ல. பீகார்லேயே 4 கோடி லிட்ரு பால் உற்பத்தி. உத்தரப்பிரதேசம் 4.5 கோடி, 4,60,00,000 மேலே. சார் அந்த பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கொண்டு வரலாம். சரி, கர்நாடகாவுக்கும் நமக்கும் நமக்கும் க்ளோஸ் எனஃப் தான். க்ளோஸ் எனப்பா, நம்மளோட கம்மி பாப்புலேஷன்லாம். இன்னொன்று இந்த பரவலான மேய்ச்சல் நிலம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே கிடையாது. பீகார் 4 கோடி லிட்ரு, 1 கோடி லிட்ரு ஆகணும்னு ஜெயலலிதா கனவு கண்டாங்க. அது கூட இவங்க கொள்முதல் பண்ண முடியல. அவங்க ஆட்சியில தான் சார் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவங்க தான் கறவை மாடு கொடுத்து அவங்க தான் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதே ஆவினில் தண்ணி கலந்து பெரிய பிரச்சனையானதே வந்து அது லோக்கலில் சென்னையில் ஒருத்தன் பண்ணான். நான் சொல்கிறது, ஆவின் நிறுவனத்துக்கு பால் கொள்முதல் அதிகரிக்கிறதுக்காக மக்களிடம் கறவை மாடுகளை இலவசமாக கொடுத்து அதன் மூலம் ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குனது ஜெயலலிதா. அன்றைக்கி 42 லட்சம் லிட்டரு கொள்முதல் பண்ணாங்க. இன்றைக்கி 37 லட்சம்ன்றாங்க. அதுவும் நான் கேட்டால் அவர் சொல்ல இல்லைங்க இன்னும் குறைவாக இருக்குன்றாங்க. ஒரு அமைச்சர் செயல்பாடு இன்மைன்னு நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் அதே துறைக்கு அவர் அமைச்சராக கொண்டு வந்த அதிசயம்லாம் இந்த ஆட்சியில் தான் நடக்கும். வாயால் கெட்டு போய் ஒருத்தர் அமைச்சர் பதவி இழந்ததும் இந்த ஆட்சியில் தான் நடக்கும். அதனால் இவர்கள் ஆவின் கொள்முதல் இதெல்லாம் எதுவுமே எடுப்படலையே. தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொல்லுவாங்க, இந்த தடவை எடுப்படவே இல்லை. அதுக்கு தான் 8,000 ரூபா பிடிச்சின்னு இதான் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டான்னு பாடினார். நெல் கொள்முதல் விலை ஏற்றி தரேன், கரும்புக்கான டன். இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் என்ன பண்ணீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுலேருந்து கூடுதலாக ஒரு 181 ரூபா ஏற்றிக்கிட்டு நாங்கள் இவ்வளோ ஆக்கிட்டோன்னு சொன்னீங்க. நெல் கொள்முதலை ஏற்றுறதை விடுங்க, விளைஞ்ச நெல்லையாவது ஒழுங்காக கொள்முதல் பண்ணீங்களா? இல்லை, அதுக்குமே அந்த கலன்கள் வந்து உருவாக்கும், சேமிப்பு. என்னங்க பண்ணீங்க? நடைமுறையில் தாங்க பண்ணீங்க. போன மழை காலத்திலேயே 2.5 லட்சம் ஏக்கர் 20 லட்சம் தண்ணியில் போச்சு. அவ்வளோ மூட்டைகள் 80,000 மூட்டைகள்கிட்ட வீணாக போச்சு. கொள்முதல் நிலையங்களை வழக்கமாக இருக்கிறத குறைச்சி போட்டு அவ்வளோ பிரச்சனை. எடப்பாடி நேரில் போய் பார்க்குறாரு, அந்த அம்மா கதறுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு நிலமே இல்லை அப்படின்றாங்க. நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு நிலம் எடுத்து அவங்க பண்ணக்கூடாதான்னு கேட்குறோம். கொள்முதல் நிலையங்களில் நெல் தேங்கி கிடக்குதுன்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணாமல் வெயிட் பண்ணதுனால மறுபடியும் மழை பெஞ்சு அதில் வீணாக போனது இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் பெஞ்ச மழையில் நெல் கொள்முதல் அது ஒரு 1 லட்சம் ஏக்கர் மேலே பாதிக்கப்பட்டு அதற்கான நிதி பாதிப்பு இழப்பீடு 78 கோடி ரூபா கொடுக்காமே வச்சுருந்தாங்க. கொள்முதல் நிலையங்களை அதுக்கு பிறகும் கூட்டி வைக்கிறது ஏற்பாடு பண்ணல. ஆனால் டாஸ்மார்க் சார் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதற்கான ஒரு மையங்களை மட்டும் உருவாக்கி வச்சிங்க. இங்கேருந்து இங்கேருந்து துணை முதல்வர் அங்கே போய் போகிறாரு டெல்டாக்கு. நெல் கொள்முதல் மையத்தில் நின்றுக்கிட்டு அவங்க கொடுத்த பேப்பரை வாசிச்சுட்டு ரிட்டர்ன் வராரு. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாருமே பார்க்கல. ஆனால் இப்போ போய் அங்கே தஞ்சாவூரில் நான் டெல்டாக்காரன் பேசுகிறாரு. இவங்க கதை தெரிதா? ஆனால் நான் டெல்டாக்காரன், நான் மதுரைக்காரன், நான் நெல்லைக்காரன்னா மதுரைக்காரன் போயிட்டு அங்கே போய் சொல்கிறது. ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் மொல்லமாக எழுந்திரிச்சு போகிறது. ஒரு நாடே எதிர்பார்க்குற ஜல்லிக்கட்டு, அவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. ஒருத்தர் போகிறாரு, துணை முதல்வர் தொடங்கி வைப்பாருன்னு. இவர் இஷ்டத்துக்கு இவர் போய் இவருக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் காத்துட்ருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5000 மாடு திறந்து விடணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு முக்கியம். என் மாடு எப்போ வரும், ஏது வரும்னு. இவராலே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் லேட் ஆச்சுன்னா எத்தனை மாடு திறந்து விட முடியாமல் போகும் ஈவினிங் ஆனால் பிறகு. இந்த மாதிரி விஷயம் போன ஜல்லிக்கட்டில் இன்னொரு அதிசயம்லாம் நடந்தது. போய் இவரெல்லாம் எழுந்திரிச்சு போய் பின்னாடி நின்றுட்டு அவங்க நண்பர்களை உணர்ந்து உட்கார வச்சாங்களா இல்லையா? கலெக்டரை ஒரு படி தள்ளி உட்காந்தாங்க. ஜல்லிக்கட்டுக்காக போராடின அவர் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. இந்த இவர் பசங்க இன்பநிதி பசங்க ஃப்ரெண்டுங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க நாடா மன்னராட்சியா இது? ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான்னு எங்களோட பகிர்ந்து. நன்றி.